ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 51வது பாடல். உலகுக்கு உபதேசம் செய்கின்றார் அருணா சுவாமிகள். மலையாறு கூரழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமில் நும்மை தேடி வரும் தொலையா வழிக்கும் பொதிசோறு உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகர்ந்து ஏற்றவர்க்கே மலையாறு கூரழ வேல் வாங்கினானை நிலையான மாதவம் செய்குமே நும்மை தேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறு உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. இலையே ஆயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. பசித்து யாசிப்பவர்க்கு பச்சிலையோ வெந்த ஏதாவது விஷயத்தையோ தானம் செய்ய வேண்டும். பசித்து வருபவருக்கு இல்லை என்று கூறக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், அந்த பசியை ஆற்ற வேண்டும். அப்படி பசி ஆற்றும் பொழுது முருகனை நினைத்து தியானம் செய்து அந்த பசி பிணியை போக்க வேண்டும். இதுவே தலையாய கடமை. மனிதனாக பிறந்த ஆறறிவு படைத்த நமக்கு மற்றவர் படும் துன்பத்தை கண்டு அந்த துன்பத்தில் பங்கு கொண்டு அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கின்றது, விலங்குகளுக்கு இல்லை. புத்திர் ஏக்க அதிகோ விசேஷகா என்று கூறுவார்கள். மக்களுக்கும் மாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு பகுத்தறிவும் ஆற்றல் இருக்கின்றது, விலங்குகளுக்கு இல்லை. அது இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் மக்கள் கிடையாது, மாக்கள். அப்பொழுது இங்கே முருகனை தியானித்து பசித்து வந்தவருக்கு ஒரு இலையாவது இல்லை வெந்த விஷயத்தையாவது ஏதாவது தானம் செய்ய வேண்டும், பசியை போக்க வேண்டும். திருவள்ளுவ பெருமான் கூறுகின்றார், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். உலகத்திலே மிகவும் பெரிய விஷயம் எது? பெரிய கல்லை தூக்குவதா, இல்லை 10 பேரை அடிப்பதா, யானையை அடக்குவதா, இல்லை ஆழ்கடலில் நெடுநேரமாக மூச்சு பிடித்து அங்கே இருப்பதா, ஒரே வில் அம்பினால் எத்தனையோ கனிகளை கொய்து வருவதா என்று பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது. உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்று கூறுவது ஆற்றல். என்ன ஆற்றல் அது? வள்ளுவ பெருமான் கூறுகின்றால், உலகத்திலே பெரிய ஆற்றல் பசி ஆற்றல். பசி வந்தால் பொறுத்து கொள்வதுதான் உலகத்திலேயே பெரிய ஆற்றல். மேலும் கூறுகின்றார், அவ்வாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த பசிப்பிணியை போக்கக்கூடிய அந்த பெரியவர்களின் ஆற்றல் இருக்கின்றதே, அதற்கு பின்தான் மற்ற ஆற்றல்கள் எல்லாம். பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றலும் அந்த பசியை பிணியை போக்கக்கூடிய அந்த தர்மவான், அந்த உயர்ந்த மனிதன், அவனுடைய ஆற்றலுக்கு பின்னாலே வருகின்றது அப்படிப்பட்ட ஆற்றல். எனவே பசியை போக்குவது என்பது சாலச் சிறந்தது. ஆதலாலே அந்த காலத்திலே பல இடங்களிலும் அங்கே சாலைகள் அமைத்து பசியாற்றும் விஷயத்தை நடத்தி வந்தார்கள் பெரியோர்கள். தர்மசாலைகள் வைத்து உண்டி கொடுத்து உயிர் வளர்த்தார்கள் பெரியோர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பார்கள் பெரியோர். அதுபோல் இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கு என்று கூறுகின்றார் அருணா சுவாமி. நீலகண்ட பிரம்மச்சாரி என்று விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட ஒரு பெரிய மாபெரும் மனிதர். அவரை இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட மறந்து விட்டது. ஆஷ் துறையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதனின் குரு என்று கூறப்படுவார்கள்.
அந்த ஆஷ்துரையை சுட்டு கொன்ற அந்த வழக்கிலே முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டது வாஞ்சிநாதன் இல்லை, நீலகண்ட பிரம்மச்சாரி. சிறந்த அந்தன குலத்திலே பிறந்து தேசத்திற்காக பாடுபட்டு உயர்ந்த மனிதர் அவர். அப்படிப்பட்ட நீலகண்ட பிரம்மச்சாரியை பிரிட்டிஷ் அரசாங்கம் பல ஆண்டுகள் சிறையில் அடைத்தனர். எல்லாம் சிறையை வாசத்தை முடித்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கொடுஞ்சிறை அனுபவித்து வெளியே வந்தார். மிகவும் பசி, பல நாட்களாக உண்ணவில்லை, பசியை பொறுத்து கொண்டார். ஆனால் போக போக 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகிவிட்டது, உண்ணவில்லை. அவருடைய நண்பர் சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி, அவரை சென்று பார்த்தார் நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரியின் நிலைமையை கண்டு சுப்பிரமணிய பாரதியாருக்கு அவரை கண்டுகொள்ள முடியவில்லை, அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. யாரென்று கேட்க உற்று நோக்கி பார்த்தார். நீலகண்டா, உனக்கா இந்த கதி, என்ன ஆயிற்று என்று கேட்க நீலகண்ட பிரம்மச்சாரி கூறினார், எனக்கு இப்பொழுது உடனடியாக நாளனா வேண்டும், சாப்பிட்டு 4 நாள் ஆகிவிட்டது என்று கூறி அவரை அழைத்து கொண்டு சுப்பிரமணிய பாரதியார் அவருக்கு உணவு கொடுத்து அவரை ஆதரித்தார். அந்த சமயத்தில் மிகவும் கோபத்துடன் சினத்துடன் எழுதியதே பாட்டு, சுப்பிரமணிய பாரதியாரின் பாட்டு. இனி ஒரு விதி செய்வோம், அது எந்த நாளும் காப்போம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். சுப்பிரமணிய பாரதியாரின் அந்த அறசீற்றம் அன்று இந்த காலத்தினால் அழியாத பாடலாக வெளிவந்தது. நீலகண்ட பிரம்மச்சாரி மீண்டும் பல நாட்கள் இருந்தார். சுப்பிரமணிய பாரதியார் இறுதி சடங்கில், சுப்பிரமணிய பாரதிக்கு அந்த சடங்கில் அவருடைய உடலை தூக்கி சென்ற 4 பேரில் ஒருவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் அதற்கப்புறம் இருந்து பெங்களூருக்கு அருகே இந்த நந்தி மலை என்ற அடிவாரத்திலே ஆசிரமம் அமைத்து சந்நியாச தீட்சை பெற்று பல நாட்கள் இருந்து அவர் மறைந்தார். இப்படிப்பட்ட பெரியவர். அவரின் வறுமையை, அந்த பசி கொடுமையை காணாது சுப்பிரமணிய பாரதி அறச்சீற்றமே அந்த பாட்டு. இனி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினையே அழித்திடுவோம். அதுபோல் அருணா சுவாமி கூறுகின்றார், இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவருக்கே. ஆதலால் பசித்து இருக்கும் பொழுது அந்த காலத்து கிராமத்திலே உண்பதற்கு முன்பாக வாயிலே சென்று பார்ப்பார்கள், யாராவது இருக்கின்றார்களா பசியோடு என்று பார்த்து கேட்டுவிட்டு வந்து உண்பார்கள். அதனால் நம்முடைய தலையாய கடமை, பசி என்று வந்து விட்டால் அதை போக்க வேண்டும். இது அருணாச்சல சுவாமிகள் வாக்கு. அது எப்படி போக்க வேண்டும்? முருகப்பெருமான் நினைத்து போக்க வேண்டும். எப்படிப்பட்ட முருகன் அவன்? மலையாறு கூறழ வேல் வாங்கினானை வணங்கிய பின் நிலையான மாதவம் செய்குமின். நீங்கள் இந்த மலை யாரு கூறு எழ, இந்த மலையை 6 கூறுகளாக எழ என்று ஒரு கூற்று, வேலுக்கு 6 முகம் உண்டு என்று கந்தபுராணத்தில் வருகின்றது. இந்த மலையை 6 முகம் கொண்ட வேலானது சுக்கு சுக்காக ஆக்கியது. அதை கச்சியப்ப சிவாச்சாரியர் கூறுகின்றார் கந்தபுராணத்தில் இந்த வேலுக்கு 6 முகத்தை பற்றி. அந்தமில் ஒளியின் சீராய் அறுமுகம் படைத்த பண்பால் எந்தை கண்ணின்றும் வந்த இயற்கையை சத்தியாம் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையினால் தனிவேல் பெருமான் கந்தனே என நின்னை கண்டு உளம் கவலை தீர்ந்தே. கந்தனே என்ன நின்னை கண்டு உளம் கவலை தீர்ந்தோம். தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையால் தனிவேல் பெருமான் சக்தியாம் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற அந்தமில் ஒளியின் சீராய் அறுமுகம் படைத்த பண்பான். இந்த வேலுக்கு 6 முகம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியர் கூற்று. அந்த 6 முகத்துடைய வேலானது அந்த கிரௌஞ்சத்தை பொடி பொடியாக்கியது. அப்படிப்பட்ட வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமின். நிலையான மாதவமானது இந்த தானமானது பசித்திருப்பவருக்கு அவருக்கு உணவு இட்டு நிலையான அந்த தவத்தை செய்யுங்கள். கந்தர் அனுபூதி கூறுவார், கரவா அதிடுவாய் வடிவேல் இருத்தாள் நினைவாய்
மறைக்காமல் தானம் செய்வாய். அப்படி செய்யும் பொழுது வடிவேல் இரு தாள் நினைவாய். முருகப்பெருமான் இரு தாளையும் நினைக்க வேண்டும். அப்பொழுது நான் கொடுக்கின்றேன் என்ற கர்வம் அகன்று விடுகின்றது. நொய்யில் பிளவேணும் பகர்மின்கள் என்று அலங்காரத்தில் முன்பே கூறினார். அதுபோல் இந்த பசிப்பிணியை போக்க வேண்டும். போக்கி நிலையான மாதவம் செய்குவின். நிலையான மாதவம் அது அது நிலையான அந்த புண்ணியம். அந்த ஒருவனுக்கு மறுபிறப்பிலே வருவது இரண்டு விஷயங்கள். அவன் செய்த தான தர்மம், புண்ணிய பாவம் மற்றும் அவனுடைய கல்வி. ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவ பெருமான் வாக்கு. அதுபோல் தர்மம் கூட வரும், தர்மம் தலை காக்கும். இது நிலையான மாதவம் என்று கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார், நும்மை தேடி வரும் நும்மை தேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறு உற்ற துணையும் கண்டீர். அந்த வைதீரணி நதி இருக்கின்றது. இந்த இந்த உயிரானது உடலை விட்டு பிரியும் பொழுது ஜீவர்கள் இங்கேயே மோட்சம் அடையவில்லை என்றால் அவர்கள் பாவ புண்ணியத்திற்கு ஏற்பாக அவர்கள் சொர்க்கமோ நரகமோ செல்கின்றார்கள். அதற்கு முன்பாக அந்த வைதீரன் நதியை கடந்து செல்வார்கள். மிகவும் துன்பமான விஷயம். அப்பொழுது உங்களுக்கு அந்த துணையாக வருவது இப்பொழுது நீங்கள் செய்யும் மாதவம், நிலையான மாதவம். இந்த புண்ணியம் அப்பொழுது வரும் என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். எனவே பசித்து வருபவர்களுக்கு பச்சையோ வெந்த விஷயமோ ஏதாவது ஒன்று முருகப்பெருமானை தியானித்து உண்ண கொடுங்கள். அந்த செய்கையானது இந்த உடலை விட்டு உயிர் சென்றபின் போகும் நெடுவழிக்கு பொதிசோறு போல உதவும் என்று அருணா பெருமான் கூற்று இங்கே இந்த உலகத்துக்கு உபதேசமாக அமைந்திருக்கின்றது. இதை நாம் கருத்தில் கொண்டு முருகப்பெருமான் பாதார விந்தத்தை ஸ்மரித்து பசி போக்கி, மற்றவர்களின் பசியை போக்கி தான தர்மத்தை செய்து இந்த நிலையான மாதவத்தை செய்து நாம் உய்வு பெறுவோமாக. மலையாறு கூறழ வேல் வாங்கினானை வணங்கிய பின் நிலையான மாதவம் செய்குமின் நும்மை தேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறு முற்ற துணையும் கண்டீர். இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. सद्गुरुनाथ महाराज की जय।